எஸ்சி மக்களுக்காக செலவு செய்கிற ஒதுக்குற நிதியை ஒழுங்காக செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தில் ஏன் பிஎம்கே வருது, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் ஏன் வருது அப்படிங்கிறதா அதில் ஒரு அரசியல். நீங்கள் ஏன் இந்த சப்ளான்லாம் வந்தது? 1965 இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபோது ஒரு கமிட்டி போடுறாங்க இந்தியா முழுக்க. இளைய பெருமாள் தலைமையில் அவர் நம்ம தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அப்போ 65லேருந்து 69 வரைக்கும் அவங்க ஒரு ஆய்வு பண்ணி ஒரு 25 பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த சப்ளான். இது ஏன் சப்ளான், இவங்களுக்கு ஏன் சிறப்பாக ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு விளக்கமாக அவங்க சொல்கிறாங்க. இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. ஒரு பகுதி மக்கள் மேலேயும் ஒரு பகுதி மக்கள் கீழேயும் இருந்தால் இந்த இன்பேலன்ஸ் சமூகத்தில் எப்பயுமே ஒரு இன்செக்யூர் நிலையை உண்டு பண்ணும், எப்பயுமே சண்டையும் சச்சரவாக இருக்கும். அதால் இந்த இன்பேலன்ஸை சரி பண்ண கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் தூக்கி விட்டோம்னா அது சரிசமமாக ஆகிடும், சமூகத்தில் குழப்பம் வராதுன்றதுக்காக இது உருவாக்கப்பட்டது. அப்போது இப்போ இங்கே பெரும்பான்மையாக யார் குழப்பத்தில் இருக்கிறோம்? பறையர்களும் வன்னியர்களும் தான் இருக்கிறோம். ஏன்னா இதுதான் இங்கே அரசியலாகவும் பேசப்படுகிறது, பண்ணப்படுகிறது. இந்த ரெண்டு சமூகம் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு. அப்போது இப்போ இந்த டோட்டலாக சமூகத்தில் ஒரு சமநிலை வரணும்னா கீழே இருக்கிற எஸ்சி மக்கள் கொஞ்சம் மேலே வந்து நிற்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கு அனைத்து கட்சி சமூக தலைவர்களும் குறிப்பாக அண்ணன் அன்புமணி அவர்கள்லாம் வேல்முருகன் அவர்கள்லாம் இதில் கலந்துன்னு இருக்கிறாங்க. இப்போது இந்த நிதியெல்லாம் எப்படி செலவு செய்யப்படுது அப்படின்னா கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளில் ஒரு விரிவான அறிக்கை இது. ஒரு 4 ஆண்டுகளில் 7833 கோடி ரூபாய் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது. ஆனால் இதில் என்ன விதிகள் சொல்லுதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு 24-25 அந்த பணம் செலவு செய்யப்படலைன்னா 25-26 விட்டு 26-27 ஒரு வருடம் விட்டு அந்த பணத்தை திருப்பி கேரி ஓவர் பண்ணணும், அடுத்த பட்ஜெட்டை அதை சேர்த்து செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரை யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. இன்னொன்று, இந்த நிதி ஒதுக்கப்படுகிற போது மக்கள் தொகை அடிப்படையில் 20% இருக்கிறோன்னா மொத்த செலவினங்கள்லேருந்து ஒரு 20% நம்ம ஒதுக்கணும். ஆனால் அரசுகள் அப்படி ஒதுக்குதா? இப்போ அப்படி ஒதுக்கிருக்காங்களான்னா ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒரு 30%, 29% அப்படி ஒதுக்குறாங்க. அப்படின்னா 20% மக்களுக்கு ஒரு 33% பணத்தை கொடுத்தா மிச்ச பணம் அவர்களுக்கு போய் சேருமா சேராதா? அது அரசு தானே இருக்கும். அதே தவறைத்தான் இந்த தேவாக்க அரசும் செய்யுது. இப்போ இந்த அரசு இப்போ முக்கியமாக இப்போ அண்மையில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த அயலக படிக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் ரொம்ப பணத்தெல்லாம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு 65 கோடி முதல்ல ஒதுக்குனாங்க பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் அது பிரச்சனையான உடனே 131 கோடி ரூபாய் இப்போ ஒதுக்கிறதா சொல்கிறாங்க. இதில் 362 ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகியிருக்காங்க. நீங்கள் இப்போது ஒரு நம்ம வெளிநாடுகளில் யூரோப் போன்ற இடங்களில் இல்லை இங்கிலாந்து போன்ற இடங்களில் ஒரு வருடத்திற்கான கல்வித்தொகை கட்டணமே அங்கே 50 லட்சம் 60 லட்சம் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் கொடுக்குற அந்த 31 லட்சம் எந்த மூலைக்கு போகிறோம், இல்லை 36 லட்சம் எந்த மூலைக்கு போகிறோம்? அப்போது பல மாநிலங்களில் முதல்ல என்ன பண்ணுறான், 1 கோடி ரூபாய் தராங்க. ஒரு மாணவர் செலக்ட் ஆன உடனே அவருக்கு 5 லட்ச ரூபா முதல்ல கவர்மெண்ட் கொடுத்துருது. நீ விசா வேலையை பாரு, ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டுக்கு இருக்கிற வேலையை பாருன்னு கொடுத்து பண்ணுறாங்க. ஆனால் தமிழகத்தில் இவங்க ஒரு 36 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது 36 லட்சம் போக ஒரு வருடத்திற்கு குறைஞ்சது அங்கே ஒரு 60-70 லட்ச ரூபா செலவாகுன்ற நிலையில் அரசு இந்த திட்டத்தை உயர்த்தணும். இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவில் 90 லட்ச ரூபா தராங்க வருடத்திற்கு. மகாராஷ்டிராவில் 1 கோடி ரூபா தராங்க. நீங்கள் எங்களுக்கு சிறப்பாக எதையும் செய்யாதீங்க, எங்களுக்கு ஒதுக்கின பணத்தை ஒழுங்காக நீங்கள் செலவு பண்ணுங்கன்றதுக்காக தான் இந்த கூட்டம். அதால் இந்த கூட்டம் வலியுறுத்துகிறேன். நான் இப்போ அண்ணன் ஒரு நிழல் பட்ஜெட்டை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பாமக பொதுவாக ஒரு நிழல் பட்ஜெட்டை கொடுக்கும், உடனே இதை கிண்டல் பண்ணுவோம், இவங்க அரசாங்கம் இவங்க ஒரு நிழல் பட்ஜெட் தராங்கன்னு. இப்போ நாங்கள் அதை ஏன் கொடுக்குறோம்? மற்ற மாநிலங்களில் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியல. மற்ற மாநிலங்களில் இந்த மக்கள் நலனுக்காக என்னென்ன செய்கிறார்களோ அதை செய்யுங்க அப்படின்னு ஒரு பட்ஜெட் தராங்க இல்லையா? அதே போல் ஒரு முறை நாங்கள் வெளியிட்டோம், இப்போ அண்ணன் இந்த தடவை வெளியிட்டிருக்கார்ல. இப்போ இதை அரசாங்கம் இதை வாங்கி கொஞ்சம் பார்க்கணும். இப்போ எங்களுக்கான டிமாண்ட் தானே, இப்போ எங்களுக்கான டிமாண்டை எங்களை விட உங்களுக்கு எப்படி நல்லா தெரியும்? அப்போது இந்த நிழல் அறிக்கை அரசு பரிசீலனை பண்ணணும்.
ஏன்னா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இருக்கான்னு கூட நம்ம முதல்வருக்கு தெரியுமான்றது சந்தேகம்தான். இங்கே இருக்கிற அதிகாரிகள் அதை அவர்கிட்ட வலியுறுத்தி இந்த மாடல் பட்ஜெட்டை பார்த்து இதில் இருக்கிற திட்டங்களை வந்து கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே அயலகத்திலேருந்து ஒரு மாணவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்திருக்கு. நான் வந்து பணம் கட்டாமல் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நான் வந்து இருக்கிறேன், என் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு அந்த மாணவர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தார். இதெல்லாம் அரசாங்கத்தோட கவனத்துக்கு போகுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இவங்க 100 நாள் ஆட்சியை வந்து நாங்கள் 100 வருஷம் ஆட்சி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர இன்றைக்கு அயலக மாணவர்கள் படுகின்ற கஷ்டங்களை அதிகாரிகள் அமைச்சர்களுக்கோ இல்லை முதலமைச்சருக்கோ சொல்லி இதில் உள்ள சிக்கல்களை தீர்க்கணும். முதல்ல அடிப்படையில் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் வந்து இந்த வரைந்து தந்திருக்கிற இந்த அறிக்கையை கொஞ்சம் தயவு செஞ்சு அரசு படித்து பாருங்கள். படித்து பார்த்து இதில் உள்ள நல்ல திட்டங்களை நீங்கள் நிச்சயமாக அமுல்படுத்தணும்னு இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.